நாளும் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க பூஜா வெசல் வாஷ் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன்னு. நான் இப்போ கொஞ்ச நாளாவே வந்து ஸ்டே பியூர் லிக்விட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காப்பர் அண்ட் பிராஸ் ரெண்டுமே வந்து ரொம்பவும் ஈஸியா நம்ம கிளீன் பண்ணலாம். நம்ம பூஜை பாத்திரங்கள் எவ்வளவு கரையா இருந்தாலும் சரி, எண்ணெய் பிசு கூட இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சமா வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சாலே போதும், அவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடும். நான் வந்து ஸ்க்ரப் கூட போடல, வெறும் பிரஷ் போட்டு தேய்ச்சிருக்கேன். இதுலயே எவ்வளவு கிளீன் ஆயிருச்சு பாருங்க. ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கியிருந்தேன். கருப்பா இருக்கிற பித்தளை பாத்திரங்கள் கூட நல்லாவே கிளீன் ஆயிடும். இந்த மாதிரி எண்ணெய் கரையெல்லாம் இருந்தா டிஷ்யூ வச்சு துடைக்கணும், இல்லன்னா நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தான் இதை தேய்க்கணுமா இருக்கும். ஆனா ஸ்டே பியூர் யூஸ் பண்ணும்போது நம்ம டைரக்டாவே இதை மட்டுமே ஸ்ப்ரே பண்ணி நம்ம தேய்ச்சாலே போதும். எனக்கு நார்மலாவே பூஜை பாத்திரங்கள் கழுவுறதுக்கு தான் அதிக நேரம் எடுக்கும். இப்போ ஸ்டே பியூர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட வேலை கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அண்ட் ஸ்டே பியூர் அபிஷியல் இன்ஸ்டா பேஜும் டேக் பண்றேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. பண்டிகைக்கு பூஜை பாத்திரங்கள் எல்லாமே சூப்பர் கிளீன் ஆயிருச்சு. அதோட என்னோட பூஜை அறையும் நான் ஃபுல்லா ரெடியும் பண்ணிட்டேன். ஈவினிங் அம்மன் அழைப்பிற்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.